வணக்கம் மக்களே, இது உங்க காசு பணம் சேனல். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவோட வந்திருக்கேன். விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலோட வந்திருக்கேன்னு சொல்லலாம். அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும். சமீபத்தில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாரத் அரிசி தமிழகத்துக்கு உண்டா, எத்தனை சதவீதம் தமிழகத்துக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றின தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில கூடுதல் தகவலும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், முழுமையாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாரத் அரிசி மத்திய அரசால நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னோடியா 2023 அக்டோபர்லயே மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை அமைப்பு மற்றும் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு மூலம் கோதுமையும் தால்னு சொல்லக்கூடிய பருப்பையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. இதுல அந்த கோதுமையோட விலை பார்த்தீங்கன்னா 27 ரூபா 50 காசு கிலோவுக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதுவே கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் கிலோவுக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதுவே 30 கிலோ மூட்டையா எடுத்தோம்னா 55 ரூபாய் அப்படிங்கிற சந்தை விலைக்கு விற்பனைக்கு வந்துச்சு. வந்த உடனேயே இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பொருளோட தரமும் மக்களால மிகவும் பாராட்டப்பட்டுச்சு. ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மத்திய அரசு மக்களின் அடிப்படை தேவை நுகர்வோர் பொருளோட விலையை கட்டுப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணினாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால அந்த விலைகளை கட்டுப்படுத்த முடியாததால அரசாங்க மானியத்தோட உணவு மற்றும் பொது விநியோக நுகர்வோர் அமைச்சகம் மூலமா குறைந்த விலையில இந்த இரு பொருள்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரத் ரைஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அரிசியும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரிசி நுகர்வோர் எண்ணிக்கை 2022 ஆண்டின் படி 100 மில்லியன் டன்னாக இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியா 2வது இடத்துல அரிசி நுகர்வோர்கள் எண்ணிக்கையில இருக்கு. அதே சமயம் தேசிய அளவுல தமிழ்நாடு அரிசி உற்பத்தியில 5வது இடத்திலையும் மேற்கு வங்கம் பயிர் விளைவிச்சல்லையும் முதல் இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 76 லட்சம் டன் அரிசி ஒவ்வொரு வருஷமும் அறுவடை செய்யப்படுது. இந்த நுகர்வோரோட எண்ணிக்கையை மனசுல வச்சுதான் இப்போ மத்திய அரசு அந்த பாரத் அரிசியை அறிமுகப்படுத்தி இருக்குது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ அரிசி 29 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு கிடைக்குது. 5 மற்றும் 10 கிலோ அளவுல பேக்ல கிடைக்குது. முதல் கட்டமா 5 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கு. நாடு முழுவதும் 18,000 அவுட்லெட்டுகள் மற்றும் மொபைல் வேன்கள் மூலமா விற்பனை செய்யப்பட உள்ளது. பல மாநிலத்துல இந்த விற்பனை ஆரம்பமாயிருச்சு. முதல் கட்டமாக கேந்திரிய பந்தர் எனப்படும் மத்திய ஊழியர்களுக்கான ஸ்டோர்கள்ல இது கிடைக்குது. நாடு முழுக்க கிட்டத்தட்ட 150 இடங்கள்ல இந்த ஸ்டோர்கள் உள்ளன. அதே போல மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை அமைப்பு மற்றும் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு மூலமும் இந்த அரிசி விற்பனை செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அமேசான், பிளிப்கார்ட், ஜியோமார்ட் போன்ற இ-காமர்ஸ் தளங்கள்ல தடையில்லாம இந்த பொருள் கிடைக்கிறதுக்கு துரித நடவடிக்கை எடுத்துட்டு வரதா மத்திய அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அரிசி கொள்முதலானது ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய் 40 காசுகள் அரசாங்க மானியத்துடன் பெறப்பட்டு பொது விநியோகத்திற்கு கிடைக்குது. இதற்கான ஒதுக்கீடை உணவு மற்றும் பொது விநியோகம் நுகர்வோர் அமைச்சகம் மூலம் மத்திய அரசு பொதுமக்களுக்கு பெற்றுத்தருது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் சரி. தமிழ்நாட்டுக்கு பாரத் அரிசி உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். இந்த அரிசி ஒதுக்கீடானது எப்படி ஒதுக்கப்படுதுன்னா, இந்திய தேசிய அரிசி நுகர்வோர் பட்டியலின்படி எந்தெந்த மாநிலங்கள் எத்தனை % அரிசி உட்கொள்றாங்களோ அதுக்கு தகுந்தபடி அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்படும். அப்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரவுன்னு பார்த்தீங்கன்னா 22,000 டன். இது கிட்டத்தட்ட 10-11% மொத்த கொள்முதல்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்குது. மிக சிறப்பு. விலையும் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 29 ரூபாய் தான். ஒரு நடுத்தர வர்க்கம் சுமாரான அரிசியை வாங்கி சாப்பிடணும்னா 50-60 ரூபாய் வரைக்கும் கிலோவுக்கு செலவிட வேண்டியது இருக்கும். ஆனா
இப்போ எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் கிலோ 29 ரூபாய்க்கு ஒரு தரமான அரிசி கொடுக்கறதா சொல்கிறாங்க. நாடு முழுக்க இந்த அரிசியை யூஸ் பண்ண மக்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க அறிமுகப்படுத்தின கோதுமையும் அந்த கொண்டக்கடலையும் நல்ல தரமாக இருக்கிறதா தான் மக்களிடம் ஒரு பேச்சு இருக்கு. அதே போல் இந்த அரிசியும் நல்ல தரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, இந்த பாரத் அரிசியை எது கூட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர வர்க்க மக்கள் வாங்குற அந்த 50 அல்லது 60 ரூபாய் அரிசி கூட இதை ஒப்பிடலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு தரமான அரிசியாக தான் இருக்கும். இந்த திட்டம் என்னமோ சிறப்பான திட்டம் தான், மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம் தான். ஆனால் இதே விலை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்தந்த மாநிலத்தோட அரசுகள் கண்டிப்பாக அதை உறுதி செய்யணும். பதுக்கல் மன்னர்களிடமிருந்து இந்த பொருட்களை எல்லாம் காப்பாற்றி மக்களுக்கு சென்றடைய அந்தந்த மாநிலத்தோட அரசுகள் தான் உறுதி செய்யணும். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.